ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா ட்ரெப்பீசியம் வந்து பார்க்க போகிறோம். ட்ரெப்பீசியம் ஆல்ரெடி இதே லெசனில் நம்ம வந்து பேரலோகிராம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ராம்பஸும் முடித்தாச்சு. இப்போ ட்ரெப்பீசியம் வந்து நம்ம போகலாம். ட்ரெப்பீசியம் வந்து உங்கள் பார்க்க பேரலோகிராம் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு சைடு உள்ள பேர் மட்டும் தான் பேரலாக இருக்கும், இன்னொரு சைடு உள்ள பேர் வந்து உங்களுக்கு வந்து நான் பேரலாக இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரெப்பீசியம்னு சொல்கிறோம். இங்கே டெஃபினிஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எ பேரலோகிராம் வித் ஒன் பேர் ஆஃப் நான் பேரலல் சைட்ஸ், அதாவது ஒன் பேர் ஆஃப் நான் பேரலல் சைட்ஸ் இஸ் நோன் அஸ் ட்ரெப்பீசியம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அதர் சைடு வந்து உங்களுக்கு வந்து பேரலாக இருக்கும், இந்த சைடு வந்து நான் பேரலாக இருக்கும். இதை தான் ட்ரெப்பீசியம்னு சொல்கிறோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேரலல் சைடு இஸ் தி ஹைட் ஆஃப் தி ட்ரெப்பீசியம். அதாவது என்னென்னா இந்த பேரலல் சைட்ஸ் இருக்குல்ல, இதோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதை தான் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம்னா ஹைட்டுன்னு சொல்கிறோம். ஹைட் ஆஃப் தி ட்ரெப்பீசியம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹியர் இஸ் தி சைடு, ஒரு நிமிஷங்க, ஹியர் இஸ் தி சைடு ஏடி அண்ட் பிசி, அதாவது இந்த ஏடி அண்ட் பிசி ஆர் நாட் பேரலல். இந்த ரெண்டு எப்படி இருக்குன்னா நாட் பேரலல், ஆல்ரெடி நான் சொன்னது தான். நெக்ஸ்ட் வந்து பட் ஏபி அண்ட் ஏபி இஸ் பேரலல் டு டிசி, பட் ஏபி இஸ் பேரலல் டு டிசி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசோசில் ட்ரெப்பீசியம். ஐசோசில் ட்ரெப்பீசியம்னா நம்ம எதை ஐசோசில் ட்ரெப்பீசியம்னு சொல்கிறோன்னா, இஃப் தி நான் பேரல் சைட்ஸ் ஆஃப் எ ட்ரெப்பீசியம் ஆர் ஈக்குவல் தென் இட் இஸ் நோன் அஸ் ஐசோசில் ட்ரெப்பீசியம். அதாவது உங்களுக்கு பார்க்க இது வந்து நான் பேரல் சைட்ஸ்னு தெரியுதா, பட் ஆனால் உள்ள லென்த் இருக்குல்ல, அதாவது ஹைட் இருக்குல்ல, ஹைட் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் ஐசோசில் ட்ரெப்பீசியம்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஏபி ஈக்குவல் டு சிடின்னு கொடுத்துருக்காங்களா, ஏபி சீக்குவல் டு சிடி. இங்கே உள்ள லென்த்தும் உங்களுக்கு வந்து சேமாக இருக்கும். நான் பேரலல் சைட்ஸில் உள்ள சைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேரலாக இருந்துச்சுன்னா அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஐசோசில் ட்ரெப்பீசியம்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டயக்ராம் அந்த பிங்க் கலரில் லைன் கொடுத்துருக்காங்களா, இப்படி இருந்துச்சுன்னா இதை தான் ஐசோசில் ட்ரெப்பீசியம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம். ட்ரெப்பீசியத்தோட ஃபார்முலா நம்ம பார்ப்போம். சரியா? ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் பாருங்கள். உங்களுக்கு நார்மல் ட்ரெப்பீசியம் டயக்ராம் வந்து இது தான், அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதான் நார்மல் ட்ரெப்பீசியம் சைடு. இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சிருக்காங்க. ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை 2 டயகனல்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும், இந்த பக்கம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். நம்ம வந்து ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து இப்படி வந்து யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், த டயகனல் பிடி டிவைட்ஸ் தி ட்ரெப்பீசியம் into 2 triangles. என்ன ட்ரையாங்கிள்லாம் ஏபிடி, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து பிசிடி. சரியா? அப்போ ஏரியா ஆஃப் ஏபிடி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி. அப்போ ட்ரையாங்கிள்குள்ள ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னால ½ பிஹெச்னு நம்ம சொல்லுவோம். ஹைச் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்குது, அப்படியே ஹைச்னு எழுதிக்கலாம். அப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து என்னது பார்த்தீங்கன்னா ஏபி. சரியா? நெக்ஸ்ட் வந்து ½ டிசி இன்ட்டு ஹைட். அப்போ இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹாஃபும் ஹைட்டும் வந்து சேமாக இருக்குது, ஹாஃபும் ஹைட்டும் சேமாக இருக்குது. மற்றது உள்ளே எது இருக்குன்னா ஏபி ப்ளஸ் டிசி தான் தனியாக இருக்குது. சரியா? நடுவில் ப்ளஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. அப்போது இங்கே ஹாஃபும் இங்கேயும் ஒரு ஹாஃப் இருக்குது, இங்கேயும் ஹைட் இருக்குது, இங்கேயும் ஹைட் இருக்குது. அப்போ ½ ஹைச்சை வந்து வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து உங்களுக்கு என்னது ஏபி ப்ளஸ் டிசி. ஏபி ப்ளஸ் டிசி பாருங்கள், இந்த ஏபி ப்ளஸ் டிசி. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏபியை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னு சொல்லியிருக்காங்களா, டிசியை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏபிக்கு பதில் ஏ, டிசிக்கு பதில் பி. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியத்துக்கு ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு ஹைச் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியத்துக்கான ஃபார்முலா. ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்பிள் 2.10. சரியா? ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரெப்பீசியம் கண்டுபிடிக்கணும். ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க. பேரலல் சைட்ஸ் வந்து இதெல்லாம் 18 சென்டிமீட்டர் அண்ட் 9 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர் அண்ட் 9 சென்டிமீட்டர். அப்போ வந்து ஏயும் கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துட்டாங்க. சரியா? ஹைட்டும் கொஸ்டினில் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏரியா ஆஃப் தி ட்ரெப்பீசியத்துக்கு ஃபார்முலா என்னது 1/2 இன்ட்டு ஹைட் ஏ ப்ளஸ் பி. அப்போ ஹைட் வந்து 14 தான் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 14, இது வந்து ஏ வந்து 18, பி வந்து 9. சரியா?
ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா 1/2 இன்ட்டு ஹைட்டுக்கு 14, ஏக்கு வந்து 18, பிக்கு வந்து 9. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டெப்பில் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறது. அப்போ இங்கே வந்து இன்ட்டு, இது வந்து ப்ளஸ், சரியா? அப்போ இன்ட்டுவாக இருக்கிற நம்பரை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். அப்போ 2 வந்து 14 கட் பண்ணிங்கன்னா 7 வருங்க, போட்டிருக்காங்களா? நெக்ஸ்ட்டு 8 9 ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணிங்கன்னா 27. அப்போ 7 × 27 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 18 ஸ்கொயர் சென்டிமீட்டர். புரிஞ்சதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்பிள் 2.11 பார்க்கலாம், சரியா? எக்ஸாம்பிள் 2.11 பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் சைட்ஸ் ஆஃப் எ ட்ரெபீசியம், அதாவது ரெண்டு சைடு வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள், 23 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர், ஏயும் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு வந்து பியும் கொடுத்துட்டாங்க, சரியா? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேரலல் சைட் இஸ் 9 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேரலல் சைட்னா உங்களுக்கு என்னது? இந்த டிசிக்கும் ஏபிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து என்னதுன்னா 9 சென்டிமீட்டர். அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து என்னது? ஹைட், ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கு இருக்குது, பி இருக்குது, ஹைச் இருக்குது, எல்லாமே இருக்குது, அப்படி தானே? இது வந்து ஏ, இது வந்து பி, அதான் இது வந்து ஏ, இது வந்து பி, அப்படி தானே? அப்புறம் உங்களுக்கு வந்து ஹைட் இருக்குது, ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் கண்டுபிடிங்க. ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஹைச் ப்ராக்கெட் பண்ணிங்க ஏ ப்ளஸ் பி. அப்போ கொடுத்துருக்க ஏயும் பியும் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். இன்ட்டு 9, 2 டேபிள் 9 கட் ஆகாது, அதனால் விட்டுருங்க. அப்போ 2 × 9, இந்த 23யும் 12யும் ஆட் பண்ணிங்கன்னா 35. அப்போ 9 இன்ட்டு, இந்த இடத்துல இன்ட்டுன்னு அர்த்தம், ஓகேவா? இன்ட்டுங்கிற மீனிங். அப்போ 1/2 × 9 × 35. அப்போ 9யும் 35 மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்டில் ஆன்சர் வரும். ஏன்னா உங்களுக்கு இது வந்து ஆன்சர் வந்து ஆட் நம்பரில் வரும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். அப்போ ஆன்சர் வந்து நம்ம 157.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? ப்ராப்ளம் வந்து 2.12 போகலாம். 2.1 பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் இஸ் 8 to 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 828 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த லென்த் ஆஃப் இட்ஸ் பேரலல் சைட்ஸ் 19.6 சென்டிமீட்டர், ஓகேவா? அண்ட் 16.4 சென்டிமீட்டர், ரெண்டு லென்த்து கொடுத்துட்டாங்க, அதாவது ஏயும் பியும் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், டிஸ்டன்ஸ் பேரலல் சைட்ஸ்குள்ளே டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைச் தான் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவள் கண்டுபிடிச்சிடலாமா? உங்கள் டயக்ராமில் பாருங்கள், ஹைச் தான் கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருப்பாங்க, ஏரியா கொடுத்துருப்பாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஏயும் கொடுத்துட்டாங்க, சரியா? அவள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் இஸ் ஈக்குவல் டு 828ன்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் இஸ் ஈக்குவல் டு 828 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1/2 இன்ட்டு ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 828. 1/2 இன்ட்டு ஹைச் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏக்குள்ள வேல்யூ 19.6, பிக்குள்ள வேல்யூ 16.4. ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் பார்த்தோம், அந்த இருக்குது பார்த்தீங்களா? சி ஈக்குவல் டு 828. அப்போ 1/2 இன்ட்டு ஹைச், இந்த 19.6ஐயும் 16.4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 36 வரும். பாருங்கள், 19.6ஐயும் 16, பாயிண்ட் வந்து நேராக தான் இருக்கணும், பாயிண்ட் வந்து நேராக இருக்கணும், 4. அப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா 6 + 4 10, 0, மிச்சம் 1 வந்து பேலன்ஸ் மேலே போயிடும். 9 + 1 10, 10 + 6 16, மிச்சம் பேலன்ஸ் 1ங்க போயிடும். அப்போது 3 1 இருக்குது, அப்போ 3, அப்போ 36 வருதா? 36 போட்டிருக்காங்களா? அப்புறம் இந்த 2 டேபிள் வச்சு 36 கட் பண்ணலாமா? கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வரும். திரும்ப அந்த ஃபர்தராக இன்ட்டுவாக இருக்க 18 வந்து உங்களுக்கு என்ன வரும்? டிவைடாக வரும் அடுத்த ஸ்டெப்பில். இதில் வந்து நீங்கள் 2 டேபிள் வச்சுனாலும் கட் பண்ணுங்கள், இல்லாட்டி 18 டேபிள் வச்சுனாலும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஹைட் வந்து 46 சென்டிமீட்டர். 828 பாருங்கள், 828 இருக்குது. எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். 46, அப்போ 2 டேபிளில் கட் பண்ணேன், இல்லை என்ன வரும்? 23 வரும், ஓகேவா? மேலே கட் பண்ணிங்கன்னா 4 1 4 அகெயின் 23. அப்போ 23 டேபிளை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள், சரியா? ஏன்னா மற்ற டேபிள்லாம் வராது. 23 டேபிளை வச்சு கட் பண்ணிங்கன்னா 46ல் தான் வருது. அப்போ அங்கே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 2.13, சரியா? 2.13 வந்து பார்க்கலாம். இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் இஸ் 352 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட் பேரலல் சைடு 16 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் பேரலல் சைட்ஸ்னால ஹைட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து எவ்வளவு? 16ன்னு கொடுத்துட்டாங்க, சரியா? இஃப் ஒன் ஆஃப் தி பேரலல் சைடு இஸ் ஆஃப் இட்ஸ் லென்த் வந்து 25, ஒரு சைடு வந்து கொடுத்துட்டாங்க, அதாவது ஏ வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி அதர் சைடுனா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? பி தான் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துட்டாங்க. டயக்ராமில் பாருங்கள்,
ஹைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ஏ கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, மேலே உள்ள பி வந்து கண்டுபிடிக்கணும் நீங்கள். அப்போ முதல்ல ஃபார்முலா எழுதுங்க. ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ ½ இன்ட்டு ஹைச் வந்து 16 தெரியும், ஏ வந்து 25 தெரியும், பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் என்ன கொடுத்துருக்காங்க, 3, 5, 2. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும்னா 3, 5, 2. இந்த 2 டிவைடில் இருக்கா, மேலே போச்சுல இன்டூ மாறும், இன்டூ 2 பை 16 இன்டூவாக இருக்காது என்ன மாறும், டிவைடாக மாறும், ஈக்குவல் டு 25 ப்ளஸ் எக்ஸ். புரிஞ்சா? இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணலாமா, 2 டேபிளை யூஸ் பண்ணி இங்கே 16 கட் பண்ணிங்கன்னா மேலே வந்து 8 வரும். அதே இது 8 டேபிள் யூஸ் பண்ணி டேரெக்டாக 352 கட் பண்ணிங்கன்னா 8 4s are 32, மிச்ச பேலன்ஸ் வந்து 3 அங்கே போகும், அகெயின் 32 வரும், 4. அப்போ 4 44. இப்போ 44 இந்த பக்கம் சரியாச்சா, 44 ஈக்குவல் டு 25 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். 44 ஈக்குவல் டு 4 என்ன இது, 44 ஈக்குவல் டு என்ன எல்லாமே கேன்சல் ஆகிடும், 25 ப்ளஸ் எக்ஸ். அப்போ இது ப்ளஸ் 25 அர்த்தம், ஈக்குவல் டு அந்த பக்கம் போதும் -25 மாறும். அப்போ 44 மைனஸ் 25 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ 44லேருந்து 25 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 44லேருந்து 25 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 4லேருந்து 5 போகாது, அப்போ 1 நம்ம வந்து பாரோ பண்ணுவோம்ல, அப்போ 14. 14லேருந்து உங்களுக்கு வந்து 5 போயிடுச்சுன்னா தானே 9. 3லேருந்து 2 போச்சுன்னா இங்கே ஆல்ரெடி ஒன்று பாரோ கொடுத்துட்டோம்ல, அப்போ 4 வந்து 3 மாதிரி 3 2 போச்சா 1. அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 19. அப்போ இன்னொரு சைடு வந்து என்னதுன்னா 19 தான் ஆன்சர். இது நெக்ஸ்ட் பேஜில் அந்த ஆன்சரை பார்க்கலாம். நான் வந்திருக்கா 19. நான் இப்போ சொன்ன ஸ்டெப்பை தான் அவங்க வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. சரியா? இதில் வந்து இந்த 200 ப்ளஸ் எக்ஸுங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, அது என்னென்னா 1/2 இன்ட்டு 16 ப்ராக்கெட்டில் என்ன இருந்துச்சு 25 ப்ளஸ் எக்ஸ் இப்படி தானே இருந்துச்சு. இப்போது இந்த 2 டேபிளை வச்சு கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 8 வருமா, நான் சொன்ன மாதிரியும் பண்ணலாம். இது அதர் ஆப்ஷன். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, 8 கொண்டு ஃபஸ்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, திரும்ப 8 கொண்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 8 × 25 வந்து உங்களுக்கு என்னது 200. நெக்ஸ்ட்டு 8 × x வந்து 8x, அதை தாங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு 200 ப்ளஸ் எக்ஸ். ஏரியா ஆஃப் பேரலோகிராம்னா என்னது 350 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து ஆல்ரெடி கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. அது 352 நீங்கள் போட்டிருக்காங்களா, அப்புறம் அந்த 200 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்களா, ப்ளஸ் இருக்கிறனால இந்த பக்கம் ஈக்குவல் டு அந்த பக்கம் வரும்போது மைனஸில் வரும் சைனு பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 152, திரும்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 152/8. இதை 8 டேபிளில் டைரெக்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19 தான் ஆன்சர். புரிஞ்சா? லென்த் ஆஃப் தி அதர் சைடு வந்து உங்களுக்கு வந்து 19. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2.14 பார்த்தீங்கன்னா, த காலர் ஆஃப் அ ஷாட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஐசோசெல் ட்ரெபீசியம். ஓகேவா? காலர் ஆஃப் தி ஷாட் வந்து ஐசோசெல் ட்ரெபீசியம் மாதிரி இருக்கான். ஹூஸ் பேரலல் சைட்ஸ் வந்து 2 கொடுத்துட்டாங்க. அப்போ ஏயும் பியும் கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. டிஸ்டன்ஸ் இப்படி இருந்தோம்னா ஹைட்ஸும் கொடுத்துட்டாங்க, ஏயும் கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துட்டாங்க, ஹைட்ஸும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் கேன்வாஸ். ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் ஃபார்முலா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான், பிரச்சனையே இல்லை. 1/2 இன்ட்டு ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஹைட் வந்து 4 கிவனில் கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 17, பி வந்து 14 தான் கொடுத்துருக்காங்களா. இப்போ 2 டேபிளில் டேரெக்டாக இது வந்து கட் பண்ணி இங்கே வந்து 2 வரும். 17 14 ஆட் பண்ணிங்கன்னா 31. அப்போ 31 இன்ட்டு 2 ரெண்டுத்தையும் முடியும்னா 62 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் ஆன்சர். 62 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த காலரோட அளவு இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இதை மட்டும்தான் எடுத்திருக்காங்க, கீழெல்லாம் எடுக்கலை. இந்த இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரெபீசியம் மாதிரி இருக்குது, அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் முடிஞ்சது. நம்ம இனிமேல் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. ஏரியாக்குள்ளே ஃபார்முலா வந்து என்னது, ½ இன்ட்டு பார்த்திங்கன்னா ½ இன்ட்டு ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க, ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா. அப்படி தானே? எல்லா டேட்டாஸுமே இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேவா? இதில் வந்து ஹைட் கண்டுபிடிக்கணும், இதில் வந்து ஒரு சைடு ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும், இதில் பி மட்டும் கண்டுபிடிக்கணும். சிமிலர் இந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸாம்பிள்ஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பேரலல் சைட்ஸ் வந்து ஏயும் பியும் கொடுத்துட்டாங்க. சரியா, ஏயும் கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்னா ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் தான் கொடுத்துட்டாங்க. 1586 ஸ்கொயர் சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ், ஒரு சைடு வந்து ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ்னாலே ஹைட்டு தானே, ஹைட் வந்து கொடுத்தாச்சு. ஒன் சைட் ஆஃப் தி பேரலல் சைடு இஸ் 84 சென்டிமீட்டர். ஃபைண்ட் இட் அதர் சைடு. அப்போ ஏ வந்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் பி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரிஞ்சா? எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஏ கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ஏவும் கொடுத்துட்டாங்க, அதர் சைடு பி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்னா ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் சம்மில். அப்போ ஏரியா கிவனில் கொடுத்தாச்சு. 2 பேரலல் சைடு ஏயும் பியும் கொடுத்துட்டாங்க. ஒரே ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அழகாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் வந்து கொடுத்துட்டாங்க. 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு சைடு வந்து கொடுத்துட்டாங்க. அப்படி தானே, ஒரு சைடு வந்து கொடுத்துட்டாங்க. இன்னொரு சைடு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் தி பேரலல் சைட்ஸ். இன்னொரு சைடை வந்து நீங்கள் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஒன் ஆஃப் தி பேரலல் சைடு இஸ் லாங்கர் தென் இட், அதர் பை 6 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே தான் நம்ம வந்து இதில் வந்து அமௌண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க 6th ப்ராப்ளமில். இல்லைனா ஹூஸ் பேரலல் சைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் 81 and 64 கொடுத்துட்டாங்க. அதாவது ஏயும் பியும் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் ஃபார்முலாவில் 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும்ல. அந்த ஆன்சர் கூட 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து முடிஞ்சிச்சு. சரியா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சிமிலர் வைஸ் அதே ப்ராப்ளம் தான். சரியா? அதே தான். பேரலல் சைட்ஸ் வந்து 2 கொடுத்துட்டாங்க. ஏயும் கொடுத்தாச்சு, பியும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தான் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஏரியா கண்டுபிடிங்க. ஏரியா கண்டுபிடிச்சதும் 15 கூட 15/100ன்னு போட்டுக்கணும். சரியா? 15 per 100 கொடுத்துருக்காங்களா, 15/100ன்னு கொடுத்துட்டு ஏரியாக்குள்ளே ஆன்சர் இருக்குல்ல, இன்ட்டு ஏரியா கண்டுபிடிச்சதுக்குள்ளே ஆன்சரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது இதில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏயும் பியும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். சரியா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இஃப் தி ட்ரெபீசியம் இஃப் தி சம் ஆஃப் தி பேரலல் சைடு இஸ் 10 மீட்டர். சரியா? சம் ஆஃப் தி பேரலல் சைட்ஸ் வந்து 10 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் சம் மொத்தமே கொடுத்துட்டாங்க. அதாவது சம் ஆஃப் தி பேரலல் சைட்னா இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பிஏ கொடுத்துட்டாங்க. சரியா? ஏ ப்ளஸ் பி வந்து 10ன்னு டேரெக்டாக கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா அங்கே வந்து 140யா, 140 ஈக்குவல் டு 1/2. ஹைட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி வேல்யூ வந்து டேரெக்டாக 10ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அப்படியே கண்டுபிடிச்சிட வேண்டியதான். 2 வச்சு டேரெக்டாக 10 கட் பண்ணிங்கன்னா 5, 5ல் வந்து டேரெக்டாக 140 கட் பண்ணிங்கன்னா 5 2 சார் 10, 4 அங்கே போயிடும் 28. அப்போ 28 தான் ஆன்சர். முடிஞ்சு அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லியிருக்காங்க, நான் பேரலல் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரெபீசியம் ஆர் ஈக்குவல் டு தி பேரலோகிராம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நோட்ஸில் பார்த்தோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.